Hello everyone. இந்த வீடியோட டாபிக்ஸ் ஹார்ட் பிளாக்ஸ், இம்பேலன்ஸ், ஸ்மார்ட் மணி ட்ராப் ஜோன்ஸ், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் இம்பார்ட்டன்ட் தவிர்த்து ரொம்ப ஈஸியாக கூட, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் பிளாக்லேருந்து பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ கேஸ், நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க டாபிக் எல்லாமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சருக்கும் சூட் ஆகும், சேஞ்ச் ஆஃப் கேட்டுக்கும் சூட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சரோட எக்ஸாம்பிள் இன்டியூஸ்மெண்ட். ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு சினாரியோவில் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இது பிரேக் ஆஃப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது தேரி என்னென்னா, மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹேண்ட் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆகணும், ரைட்? அது எது வரைக்கும் மேக்ஸிமம் செல் ஆகலாம், லைக் எது வரையும் பை போகலாம், இந்த ஏரியா வரையும் ஒரு பை போகலாம். அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் அப்படின்றது ஜஸ்ட் ஒன் பீப்புள் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு ஒரு செல் ஆக்கலாம், ஆர் இந்த ஏரியாவிலேருந்து செல் ஆகலாம், இல்லை இங்கேருந்து சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ சேம் டைம் இந்த ஹையருக்கு பார்த்தீங்களா, இந்த மேனிபுலேட் பண்ணி கூட ஒரு செல் ஆஃப் ஆகலாம். ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஏரியா இதில் எங்கேருந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன் ஆர் அந்த ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே இது எல்லாமே 4 டாப்பிக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் எங்கேருந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த 4 டாபிக்ஸ், ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஆர்டர் பிளாக்ஸ். ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்றது டோட்டலாகவே 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், இன்னொன்று 60% ஆர்டர் பிளாக், இன்னொன்று வந்து ஸ்மார்ட் மணி ட்ராப். ஸோ ஸ்மார்ட் மணி ட்ராப் இப்படி இது இருக்கிறதுலே இதுதான் லோ ப்ராபபிலிட்டி, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரீமில் ஸ்டார்ட் பண்ணலாம் மேலேருந்து. ஓகே. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். இது வந்து காமனாக 90% ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டிங்கை செல் ஆனதுக்கப்புறமா இன்கேஸ் இங்கே டச் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே வந்து செல்லாக 90% சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து 90% ப்ராபபிலிட்டி ஏரியா, சரிங்களா? இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஓகே. ஓகே. ஸோ செகண்ட் ஆர்டர் பிளாக் வந்து 60% ஆர்டர் பிளாக். 60% அப்படின்றது இதுக்கும் ப்ராபபிலிட்டி தான், ஓகேங்களா? மார்க்கெட்டிங்கை டேப் பண்ணிச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ஒரு 60% தான் சான்ஸ் இருக்குது. இது அப்போது 90%. ஸோ இதோடைய நேமே 60% தான், ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆர்டர் பிளாக், 60% ப்ராபபிலிட்டி ஏரியா. அண்டு ஸ்மார்ட் மணி ட்ராப். ஸ்மார்ட் மணி ட்ராப் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தப்பாக ஜோன் மார்க் பண்ணிவிட்டு, லைக் பார்த்துருக்கீங்களா ஸ்டார்டிங்கில்? நீங்களும் கூட அதை ஃபாலோ பண்ணி இருந்துக்கலாம் ஸ்டார்டிங். என்னென்னா, இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு இருக்குது, இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக் 4-5 ஆர்டர் பிளாக் இருக்கும். இது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் ஆகாதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே என்ட்ரி. ஸோ போயிட்டே இருக்கும். இது எல்லாமே ஸ்மார்ட் மணி ட்ராப்ஸு. இங்கே பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஸ்மார்ட் மணி ட்ராப், ஓகேங்களா? சில டைமில் அது என்ன ஸ்மார்ட் மணி ட்ராப்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இந்த SMC யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாமே எல்லாருமே இந்த ஜோனில் செல் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாப்லஸ் அடிக்கிறதுக்காக தான். இங்கே என்ன ஆகும்னா, தியரட்டிக்கலாக ப்ராக்டிக்கலி கூட, ஸோ மார்க்கெட் இந்த ஏரியா டேப் பண்ணி ஒரு செல் ஆஃப் ஆகும் ஷார்ட் டேர்முக்கு, அகெயின் ஒரு பை போகும், அகெயின் செல் ஆகும், அகெயின் ஒரு பை போகும். ஸோ ஒன்ஸ் இங்கே மார்க்கெட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு செல் ஆஃப் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை டச் பண்ணிவிட்டு வரது என்னமோ 60% ஆகிற எக்ஸ்ட்ரீம் ஏரியாவை தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ரிவர்சல் ஆகும். இதெல்லாம் பார்த்து மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஷார்ட் போவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்கான ஆர்டர் பிளாக்ஸுங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஓகே. ஸோ சில டைம் என்ன ஆகும்னா, இந்த SMC ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட வேலிட் ஆகும். லைக் இது கூட டேப் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆகும். அது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ 3 ஆர்டர் பிளாக் பார்த்தோம். ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு, இன்னொன்று வந்து SMC ட்ராப் ஜோன்ஸு, ரைட்? ஸோ இங்கே இம்பேலன்ஸும் க்ரியேட் ஆகலாம். ஸோ இங்கே இம்பேலன்ஸ் வச்சுக்கோங்க நம்ம. ஓகே.
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இந்த அபோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அபோவில் 4 ஏரியா செல்லிங் ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஏரியாவில் தான் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. தட் மீன்ஸ் ஒரு செட்டப்புக்கு 4 என்ட்ரி கிடையாது. இந்த 4மே எல்லா செட்டப்புக்கும் நடந்துகிட்ருக்காது. இது வந்து 100% நடக்காது. ஸோ இதில் ஏதாச்சும் 2 நடக்கலாம், இல்லை சில டைமில் 1 நடக்கலாம், இல்லைனா 3 நடக்கலாம். ஓகேங்களா? 3 ப்ராபபிலிட்டி இருக்கலாம், ஆனால் 4ல் நடக்காது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 3 செட்டப்பு அப்படின்றதுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ காமனாக 2 செட்டப், லைக் ஏதாச்சும் 2 தான். நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க விஷயங்கள் ஏதாச்சும் 2 தான் இருக்கும். சில டைமில் 3 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் முன்னாடி சொன்னது. அண்டு ஃபியூ டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லிங் ஏரியா தான் இருக்கும். ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இல்லை இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை எஸ்எம்டியாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க ஆர்டர் பிளாக்ஸ் 3 கைண்ட் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் சொன்னிருக்கேன் இல்லையா? அதில் இந்த 60% ப்ராபபிலிட்டி ஏரியாவும் எக்ஸ்ட்ரீம் ப்ராபபிலிட்டி ஏரியாவும் 90% ப்ராபபிலிட்டி, இந்த 2 ஆர்டர் பிளாக்கும் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இது மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அபோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்காக இருக்கணும். ஸோ மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் ஆகலாம், ஆர் எக்ஸ்ட்ரீமில் செல் ஆஃப் ஆகலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றது. அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? நீங்கள் மார்க் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா? அது நீங்கள் மார்க் பண்ணுறதுலேயே வந்து அது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்காக இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டர் பிளாக் அப்படின்றது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னாலும் கவலை வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே பிளைண்டாக செல் பண்ண போகிறது கிடையாது. லைக் ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வைக்க போகிறது கிடையாது. ஸ்டாப் லாஸ் பெருசாக வச்சா பிரச்சனைன்னு சொல்லி இங்கே எல்லாமே லோயர் டைம் ஃப்ரேம் கேண்டல் கன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது சொல்கிறேன் நான் ஃப்யூச்சரில். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் இந்த ஜோனுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆர்டர் பிளாக்ன்றது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் மார்க் பண்ணலாம். ஆனால் ஆர்டர் பிளாக் தான் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் மார்க் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு இந்த ஆர்டர் பிளாக்? இதில் ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் லைக் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்போவில் எங்கேயாச்சும் ஒரு அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுச்சுனாலும் எடுக்கலாமே அப்படி கேட்டால் அது கிடையாது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வச்சுருப்பீங்க, இந்த ரேஞ்சில் தான் செல் ஆகணும், இந்த ரேஞ்சில் தான் செல் ஆகணும்ட்டு. அந்த இடத்துல தான் கேண்டல் கன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை அந்த பேட்டர்ன்ஸோ நடக்கணும், தவிர ரீசனே இல்லாத இடத்துலலாம் நடக்க முடியாது. அதுமாதிரிலாம் நினச்சேன்னா அது என்ட்ரிக்கு அது ப்ராஃபிட்டே போனாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது ரூல்ஸில் இல்லை. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்காக இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இதில் ஒரு ஆர்டர் பிளாக் என்ன, எஸ்எம்டி, இது ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்காக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு விக்காக இருக்கலாம், ஆர் ஒரு நல்ல ஒரு லைக் இங்கே எப்படி நீங்கள் ப்ராப்பராக கேண்டில் பார்த்தீங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கேண்டலாக இருக்கலாம், வாட் எவர். ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சில டைமில் விக்கு கூட எஸ்எம்டியாக இருக்கும், ஜோனாக இருக்கும். விக்கு அப்படின்றது அதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஓகேங்களா? நீங்கள் சப்ளை டிமாண்ட் டீட்டெயிலாக படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக்ஸ் லைக் விக்கு மாதிரி வரக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே ஒரு பேஸு, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்டர் பிளாக் தான். நீங்கள் சப்ளை டிமாண்ட் படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஹிட் அண்ட் ஜோன் சொல்லி படிச்சிருப்பீங்க, விக்ஸு வரதெல்லாம். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டும் ரெட்டில் போடுறேன், இது எப்படி வேணா இருக்கலாம், எஸ்எம்டி ட்ராப் ஜோன். ஓகே, ஸோ இம்பேலன்ஸ் அப்படின்றது, ஸோ இங்கே இம்பேலன்ஸ் அப்படின்றது இங்கே பாருங்கள், எப்போவுமே இந்த 60% அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அபோவில் வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இங்கேருந்து ஹை போயிட்டு இங்கேருந்து தானே செல் ஆஃப் ஆகுது. இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் இம்பல்ஸோட ஹையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் தான் எக்ஸ்ட்ரீம். இது மாறாது. அண்டு எங்கே வந்தால் எஸ்எம்டி லைக் ஸ்மார்ட் மணி ட்ராப்ன்றது வேலிடு ஜோனு. இம்பேலன்ஸ் எங்கே வந்தால் வேலிடு அப்படின்றதுலாம் இருக்குது. ஓகேங்களா? ராண்டமாக எங்கே வந்தாலும் அது வந்து இம்பேலன்ஸ்னு சொல்லி நீங்கள் செல் பண்ண முடியாது. ஸோ சேம் இது இம்பேலன்ஸ். ரைட். ஸோ இப்போது இந்த இம்பேலன்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரீமுக்கு கீழே இருந்திருக்கணும், 60%க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? 60%க்கு மேலே இருக்கணுன்றது மஸ்ட்டு. அப்போ தான் இந்த இம்பேலன்ஸ் அப்படின்றது வேலிடு. அண்ட் ஆல்சோ இது வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இம்பேலன்ஸ் அப்படின்றது வேலிடு, இல்லைனா வேலிடு இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ராப் ஜோன். ஸோ இதெல்லாம் ட்ராப் ஜோன் வச்சுக்கோங்க.
இப்போது இந்த ஆர்டர் வந்து மாறிச்சு அப்படின்னா இம்பேலன்ஸ் வந்து வேலிடாக இருக்காது. சில டைமில் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், எஸ்எம்டி கூட மேலே இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இம்பேலன்ஸ் வேலிட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பென் எடுத்து ஒரு நோட்டில். இது ஏன் அப்படின்னா யூஸ்வலாகவே இதோடைய 60% அப்படின்றது 60 தான் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஒன்ஸ் மார்க்கெட்டில் இந்த ஏரியா ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த இம்பேலன்ஸுக்கு மேலே அந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, லைக் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு கீழே ப்ராப்பரான இம்பேலன்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் இது 90% ப்ராபபிலிட்டி ஏரியா கிடையாது, இது 95% ப்ராபபிலிட்டி ஏரியாவாகிடும். எப்போது இம்பேலன்ஸ் வந்து இதுக்கு பிலோவில் இருக்குது அப்படின்னா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டர் பிளாக்குக்கு கீழே இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதோடைய ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு. அது உண்மை தான். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இங்கே இருக்கிறத மாறிச்சு அப்படின்னா இந்த இம்பேலன்ஸ்ன்றது வேலிட் கிடையாது. ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த எஸ்எம்டி பற்றி பார்ப்போம் டீட்டெயிலாக. இந்த எஸ்எம்டி வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபெயிலியரான ஆர்டர் பிளாக், இங்கேருந்து செல் ஆகாது, ஒரு ஷார்ட் டைம் கொடுத்து இது வந்து ஒரு ஃபெயிலியர் மட்டும் தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சில டைமில் மட்டும் இந்த எஸ்எம்டின்றது வேலிட் ஆகிடும். அது எப்போ? அதுக்கு தான் இந்த எஸ்எம்சியில் ஃபிப் யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரி, இந்த ஃபிப் அப்படின்றது மேலே ஹைட்டு இங்கே லோ மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, மேலே 100 to கீழே 0. ஸோ இந்த ஒரு இந்த ஒரு ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, 75% அப்படின்றது, இந்த 75% டச் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸாக இருந்துச்சுனாலும் சரி, அது ஸ்மார்ட் மணி ட்ராப்பாக இருந்துச்சுனாலும் சரி. ஓகேங்களா? நல்லா என்ன வச்சுக்கோங்க, இந்த ப்ரீமியம் டச் பண்ணி இருக்கக்கூடியது ஒரு இம்பேலன்ஸாக இருந்தாலும், ஒரு ஒரு ஃபெயில்டு ஆர்டர் பிளாக்காக இருந்தாலும், லைக் அந்த இடத்துல விற்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்றது வேலிட் ஆகிடும். ஏன்னா இது ப்ரீமியமாக டச் பண்ணியிருக்கு மார்க்கெட்டை. ஸோ இது வந்து ஒரு வேலிட். இது ஜஸ்ட் லைக் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது ஒரு செல்லுக்கு, இது ஜஸ்ட் விக்கு மட்டும் தான் டச் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னாலுமே ஸ்டில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்றது வேலிடு. இங்கே நீங்கள் ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ண போகிறதுன்றது அந்த விக் மட்டும். இது மிட்டிகேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இது மிட்டிகேட் ஆகாமல் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக ஒரு ஆர்டர் பிளாக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது இது எஸ்எம்டியாக இருக்கும்போது இங்கே எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது செல் பண்ணுறதுக்கு? இந்த 60% ஒன்று, எக்ஸ்ட்ரீம் ஒன்று. இப்போது இது வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக்காக ஃபைன் பண்ணியாச்சு, லைக் ப்ரீமியம் பார்த்து. இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய செல்லிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது 3 ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டர் பிளாக் இருந்தாலும் சரி, இம்பேலன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸுன்றதும் வேலிடாகும். யூஸ்வலாகவே இங்கே இம்பேலன்ஸுன்றது நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரீமுக்கு கீழே இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வேலிடு இம்பேலன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இதுவும் இந்த ப்ரீமியம் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா இது இதோடைய ப்ராபபிலிட்டின்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ மார்க்கெட்டிங் வந்து செல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் செல்லிங் ஏரியாஸ். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே டைமில் ஃபார்ம் ஆகுது. ஏதாச்சும் 1 2, அதாவது அட்லீஸ்ட் 2 இருக்கும். இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு 2 ஒரு செட்டப்பில் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்து தான் ஃபைன் பண்ண போகிறீங்க. அண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் சாட்டில் எக்ஸாம்பிள்ஸு. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னால் ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப சூப்பர் சிம்பிள். ஸோ அது ரியல் சாட்டில் காட்டுறேன். ஓகே, ஸோ கைஸ் நான் இங்கே உங்களுக்கு ரியல் சாட்டில் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். அண்டு மேப்பிங் பண்ணுவோம் இல்லையா ப்ரீவியஸ் செஷனில், ஸோ அதே மாதிரி மேப்பிங் பண்ணி ஆர்டர் பிளாக்ஸ் அண்ட் எஸ்எம்டி அப்புறம் ஃபிப் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் இம்பேலன்ஸ் இதெல்லாம் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் பிஃபோர் தட் ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் ரெண்டமாக ஏதாச்சும் ஒரு இடத்துல காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஆர்டர் பிளாக்ஸுன்றது யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஒரு நார்மலான கேண்டலாக வரலாம். இதில் ஆர்டர் பிளாக் எதுனா இந்த ஒரு ஃபேஸில் இந்த ப்ளூ கலர் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக் இல்லையா? இது தெரிஞ்சது தான். பட் ஆனால் இது மார்க் பண்ணுறது அப்படின்றது சரி, இப்போ நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே பாடி டு விக்கு இதுதான் மார்க் பண்ணுவீங்க, இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? அண்டு இந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாமே யூஸ்வலான கேண்டில்ஸ் நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு லுக் வைஸ். ஸோ இதெல்லாமே ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்ணுறது. அண்டு இது ஒரு சில்லுக்கு இப்போ பைக்கு பண்ணுறதா இருந்தால்
இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைக் பாடி டு விக்கு. இது டவுன் சைடு எவ்வளோ பெரிய விக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த விக்கையும் கவர் பண்ணி தான் அந்த மேப்பிங் அப்படின்றது பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த விக்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இது எப்படி நான் நார்மல் கேண்டல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த பாடி வந்து பெரிய பாடியாக இருக்குது. விக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கிடையாது, லைக் ராண்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேண்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ராண்டமான ஆர்டர் பிளாக்ஸ். பட் இதுவும் ஒர்க் ஆகும், பவர்ஃபுல் தான். மார்க் பண்ணுறது சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அண்டு சரி, இந்த மாதிரி விக்கே இல்லை செலுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஈஸி பாடி டு விக்கு. இது மேலே அப் சைடில் எவ்வளோ பெரிய விக்காக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் பாடி தான் மார்க் பண்ணுவீங்க ஃபார் பைக்கு. ஓகேங்களா? அண்டு ஸோ இன்னும் ஒரு 3 எக்ஸாம்பிள் கிட்ட காட்டிட்டு இங்கே பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் போகலாம். இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே பாடி டு விக்கு. ஓகேங்களா? அண்டு ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸாக இருந்தாலும் பாடி டு விக். அண்டு இங்கே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு கேண்டில் இப்போதைக்கு ஆர்ட் பிளாக் அப்படின்றது செல்லுக்கு இந்த ஒரு ப்ளூ கலர் கேண்டில் தான் இல்லையா? இப்போது அடுத்த கேண்டில் பார்த்தீங்களா, இந்த கேண்டில். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைக் இது என்ன ஹேங்கிங் மேன் சொல்லுவீங்களா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்கை இங்கேருந்து இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதுதான் ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா? இது ஏன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளி இதே மார்க் பண்ணிடலாம். பட் ஆனால் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்கள் 100% பிலீவ் பண்ணலாம் இந்த ஒரு ஏரியாவை. ஏன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் சப்ளை டிமாண்ட் படிச்சிருந்தா முன்னாடி சொன்ன மாதிரி தான். சப்ளை டிமாண்ட் படிச்சிருந்தா ரொம்ப கிளியராக புரியும். ஆக்சுவலாக இந்த ஒரு பிளாக் கலர் கேண்டில் அப்படின்றது பாடின்றது ஒரு ட்ராப்பு. அப்புறம் இந்த ஒரு விக்கருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பேஸ். அகெயின் ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சப்ளை டிமாண்டில் ரேலி பேஸ் ட்ராப் இது வந்து ப்ளூ கலர் கேண்டிலாக மார்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ளூ கலர் கேண்டில். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு அடுத்தது ஒரு ட்ராப் இருக்குது, ட்ராப் பேஸ் ட்ராப்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சிலேயே ஹையஸ்ட் ரேஞ்சிலேயே. ஸோ அப்போது இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக் அப்படின்றது லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷ் கேண்டில். கரெக்டுங்களா? ஸோ அப்போது நீங்கள் இதையே ஈஸியாகவே ஒரு ஆர்டர் பிளாக்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் இந்த விக்கு கூட மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஏரியா லைக் ஸ்ட்ரிங்க் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. லைக் அந்த ஆர்டர் பிளாக்கை சின்னது பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் ஸ்ட்ரிங்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கான்செப்டே நீங்கள் பண்ணிடலாம். லைக் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ஸு இது எடுத்த உடனே பண்ணிட முடியாது. நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ஜஸ்ட் இதை மார்க் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வாங்க, பார்க்க பழகிடும். ஓகேங்களா? ஸோ பழகிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு கேட்டகரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே கூட இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு பாடி டு விக்கு. ஓகேங்களா? இங்கேயும் ஒன்று இருக்கு பாருங்கள், பாடி டு விக். எல்லா ஆர்டர் பிளாக்கும் வந்து பாடி டு விக் மார்க் பண்ணக்கூடாது. சில ஆர்டர் பிளாக் மட்டும் விக்கு டு விக்கு மார்க் பண்ணணும். அது எந்த மாதிரியான ஆர்டர் பிளாக்? அந்த கேண்டலோட நேம் வந்து இன்டிசிஷன் கேண்டல். சரிங்களா? அது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு டோஜி இல்லைனா ஸ்பென்னிங் டாப் இல்லை ட்ராகன் ஃப்ளை டோஜி, லைக் அந்த மாதிரி என் பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இன்டிசிஷன். நீங்கள் அந்த கேண்டலை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு புல்லிஷை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காது, ஒரு பியரிஷாக பண்ணியிருக்காது. லைக் ஒரு நியூட்ரலான கேண்டல். இதுதான் கரெக்டாக நியூட்ரலான கேண்டல். ஸோ அந்த மாதிரி கேண்டல்ஸ் எல்லாமே நீங்கள் விக் டு விக் மார்க் பண்ணுவீங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் கன்வெர்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்பென்னிங் டாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் வந்து விக் டு விக் மார்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டல்ஸ் அண்ட் இங்கே பாருங்கள், இந்த கேண்டல் இதெல்லாம் வந்து விக் டு விக் மார்க் பண்ணுவோம். இதெல்லாம் பாடி கிடையாது, இதெல்லாம் ஃபுல் விக்கு. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த கேண்டலுக்கெலாம் கலர் கிடையாது. ஓகேங்களா? இது ஹையஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாலே வேலிடு. இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டலுக்கு மட்டும் கலர் கிடையாது இன்டிசிஷனுக்கு. மற்றபடி இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம முன்னாடி பார்த்துக்கூடிய கேண்டில்ஸ் ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே யூஸ்வலான ஆர்டர் பிளாக்ஸ். அதுக்கெலாம் கேண்டில் அப்படின்றது மோஸ்ட்லி புல்லிஷாக தான் இருக்கணும். ஃபார் செல்லுக்கு பியரிஷாக இருக்கலாம் ஃபார் பைக்கு.
அண்ட் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாமே விக் டு விக்கு, சரிங்களா? இதெல்லாம் பாடிலாம் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. பாடிலாம் பண்ணிங்கன்னா இது டச் ஆகாமல் ஒரு சில ஆகிடும். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் கைஸ், சரிங்களா? இந்த 2 கேண்டில் பார்த்தீங்கல்ல, இந்த 2 கேண்டில் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இதில் இம்பேலன்ஸ் அப்படின்றது யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும். இம்பேலன்ஸ் அப்படின்றது சரி, ஓகே. இதெல்லாம் தான் இம்பேலன்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, லைக் இன்எஃபிஷியன்சி சொல்லுவாங்க இந்த ஏரியாவெலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் இன்எஃபிஷியன்சி ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து எஃப்விஜி, லைக் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இம்பேலன்ஸ் சொல்லலாம். வாட் எவர், எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ இதெல்லாம் ஒரே இம்பேலன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதுதான் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது ஒரு இம்பேலன்ஸ். அண்ட் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் ஸோ இதெல்லாம் ஒரே இம்பேலன்ஸ். ஸோ ஓகே, இப்போ ஸ்மார்ட் மணி ட்ராப்பு, இந்த ட்ராப்லாம் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்றது சொல்லிடுறேன். இதுவே ஒரு ட்ராப் ஜோன் தான். இப்போ ஜஸ்ட் இமேஜின் இது ஒரு பிரேக்கர் செஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்கு, சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கை நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், மிட்டிகேட் ஆகிட்டு, லைக் ப்ராப்பராக நம்ம மார்க் பண்ணுறது இருந்தால் எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்ன்றது இது வந்து ஒரு யூஸ்வலான ஆர்டர் பிளாக் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை இப்படி மார்க் பண்ணி கூட இப்போ நம்ம பண்ணிக்கிறது தான் கரெக்டு. பண்ணதுக்கப்புறமா கூட இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்ன்றது விக்க டேப் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ஸோ இப்போது இந்தமாதிரி ஆகிட்டு நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து அன்ஃப்ரெஷ்டு ஆர்டர் பிளாக்கு ஆர் எஸ்எம்சி ட்ராப்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி ஆக்ட் ஆகும்னா, இப்போ நம்ம ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஒரு ஹை டு லோன் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா ப்ரீமியமாக டேப் பண்ணியிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி இது விற்கவே டேப் பண்ணியிருந்தாலுமே சரி, இது வந்து ஒரு வேலிடு எஸ்எம்சி ட்ராப்பாகவே இருந்தாலும் சரி, இது வந்து வேலிடு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இமேஜின் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்டு இங்கே ஒரு 60% இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இங்கே இல்லை, பட் என்ன இருக்குது. ஸோ இது 60%, இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். இது வந்து இங்கே அடிஷ்னலாக இன்னொரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம், எஸ்எம்டின்னு அர்த்தம். மார்க்கெட்டிங்கெலாம் ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ இந்த எஸ்எம்டின்றது ஆக்ட் ஆகுமா, வேலிட் ஆகுமா இல்லையன்றது ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த எஸ்எம்சியில் ஃபிப் யூஸ் பண்ணுவோம் நம்ம, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு. ஸோ அப்படி மேலே ஹைட்டோ கீழே லோ வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு எஸ்எம்டின்றது இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை லைக் ப்ரீமியமை டேப் பண்ணியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த எஸ்எம்டின்றது பிகம் வேலிடான ஆர்டர் பிளாக். இப்போ நம்மளுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது செல் பண்ணுறதுக்கு? இங்கே ஒரு 60% இருக்குது ஆல்ரெடி, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ 2 இருந்த இடத்துல இப்போ அடிஷ்னலாக இங்கே ஒரு ஃபைன் பண்ணியிருக்கோம். இது 3 ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? செல் பண்ண. ஸோ இதை நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து விக்கியும் மார்க் பண்ண முடியாது, இந்த மாதிரி விக்கியும் மார்க் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த கேண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு செல் ஆஃப் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விக்கும் கிடையாது. பார்த்தீங்களா? ஒரு ப்ராப்பரான விக்கும் கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்கும் கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இது மிட்டிகேட் பை நெக்ஸ்ட் கேண்டில், லைக் இந்த ஒரு ஏரியாவை இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்ன்றது மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த ஆர்டர் பிளாக்ன்றது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த இம்பேலன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது
ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எக்ஸ்பைரி ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்டர் பிளாக் அப்படின்றது இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இந்த 3 ப்ராபபிலிட்டி ஏரியான்றது செல்ல. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் பிளாக்ன்றது பாருங்கள் ப்ரீமியம் டச் பண்ணலை, ஆனாலும் இது ஸ்டில் வேலிடு. ஏன்னா டேப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக்கோட பவரை இது மிட்டிகேட் பண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆர்டர் பிளாக் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ன்றது 3 இது தான். மார்க் பண்ணுறதும் இது தான். சரிங்களா? மார்க் பண்ணுறது சூப்பர் சிம்பிள். முன்னாடி சொன்ன மாதிரி 2 ஆர்டர் பிளாக் தான். ஒன்று இன்டிசிஷன் ஆர்டர் பிளாக்கு, இன்னொன்று வந்து நார்மல் ஆர்டர் பிளாக், நார்மல் கேண்டல்ஸ். அண்ட் எஸ்எம்டின்றது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி இன் பிட்வீனில் இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரீம் அண்டு 60% இன் பிட்வீனில் இருக்கும். அது ஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த எஸ்எம்சி ஃபிப் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மேப்பிங் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா சேஞ்ச் ஆஃப் கேட் நடந்த உடனே என்ன பண்ணுவோம் யூஸ்வலாகவே போன செஷனில் இங்கே ஒரு ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டாக பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீமியமை டேப் பண்ணி ஒரு பை, ரைட்? ஸோ இங்கே அகெயின் இங்கேருந்து இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சா. ஸோ இப்போ கரெக்டாக மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் ஆனதுக்கப்புறமா இங்கே பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட்டாக ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டாக பார்ப்போம். இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ இதுதான் இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் ஒரு ஹண்ட் பண்ணி ஒரு பை. இதை ஹண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா பாருங்கள். இப்போதைக்கு இதுதான் லைவ் மார்க்கெட்டு, சாரி எக்ஸ்ட்ரீம் ஏரியா, ரைட்? இது ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்றது எக்ஸ்ட்ரீமு. இந்த ஒரு பர்டிகுலர் லைக் இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கூட மார்க் பண்ணலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு இதுதான் வந்து நம்மளோட இன்டியூஸ்மெண்ட்டு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே பாருங்கள் கரெக்டாக இந்த ஏரியான்றது இந்த இன்டியூஸ்மெண்ட்டே மிட்டிகேட் ஆகிருக்கு. அப்போது இது தானே 60% ஏரியா அண்ட் இது எக்ஸ்ட்ரீம் ஏரியா. இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய இது ரெண்டுமே எஸ்எம்டி ட்ராப். ஓகேங்களா? இது வேலிடாக இல்லையா அப்படின்றது ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே 100 to 0 வச்சிங்க அப்படின்னா இதுவே சொல்லிவிடும். லைக் இங்கே 60% அப்படின்றதே ப்ரீமியமில் இருக்குது ஆல்மோஸ்ட். கரெக்டாக வச்சிங்கன்னா இங்கே பாருங்க ஸோ க்ளோஸ். ஸோ அப்போது இதெல்லாமே வந்து இன்டியூஸ் லைக் எஸ்எம்டி. பட் ஆனால் இது வேலிடான ஜோனு. இங்கே 2 இருக்கே, ரெண்டுத்தில் எது வேலிடுன்னு கேட்டால் இது ரெண்டுமே வேலிடு. பட் ஆனால் ப்ரிவிலேஜ் கொடுக்குறதுன்றது இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கு கொடுப்பீங்க. ஏன்னா இது தான் எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஸோ லோயஸ்ட்டு லோவில் இருக்கக்கூடிய எஸ்எம்டிக்கு தான் வேல்யூ அதிகம் கம்பேரிட்டிவ்லி இதை விட. இது எப்போயுமே ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சா. இது ஸ்ட்ராங்கான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர்ன்றது இங்கே வந்து தான் தெரியும். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் கிடையாது. அண்டு ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சராக இருந்தால் இதுதான் உங்களோட இன்டியூஸ்மெண்ட், ரைட்? ஏன்னா இது ரொம்ப ப்ராப்பராக பிரேக் ஆகலை, ரொம்ப வீக்கான பிரேக் தான் இது. இன்கேஸ் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணியிருந்தாலுமே இது ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படின்றது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிறது ஒரு 60% ஏரியா. ஸோ மார்க்கெட் டேப் பண்ணி ஒரு பை ஆஃப். இல்லை இது ப்ராப்பராக எடுக்காமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்திருந்தாலுமே இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் அப்படின்றது லைக் இந்த ஏரியா பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து மிட்டிகேட் ஆகலை. அப்போது இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக், 60% ஆர்டர் பிளாக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே டேப் பண்ணி ஒரு பை ஆஃப். அண்ட் இதுக்கு கீழே இருக்கிறது லாஸ்ட்டில் இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு. இங்கே எஸ்எம்டி இருக்கா, எஸ்எம்டி இருக்குது. ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக அது வந்து வேலிடான்னு பார்த்தா ப்ரீமியம் டேப் பண்ணியிருக்கேன், சாரி டிஸ்கவுண்ட் வந்து டேப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இது வேலிடா. இந்த 3 ஏரியான்றது ஒரு பையிங் ஏரியா. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கிளியர், ரொம்ப ரொம்ப க்ளீனான செட்டப் இதெல்லாம். ஓகே, ஸோ அகெயின் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சா. ஸோ இப்போ இங்கே வேலிடான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் நடந்ததுக்கப்புறமா என்ன பார்ப்போம், ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட், பிஃபோர் இன்டியூஸ்மெண்ட் ஆர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்.
இதில் மார்க்கெட்டில் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருந்தாலுமே இங்கே ப்ரீமியம்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப லோவஸ்ட் லோவில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 75 லெவல் இது, இந்த ஒரு பர்டிகுலர் லைன் அப்படின்றது. இதுக்கு அபோவில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது க்ரியேட்டாக இருக்குது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கு, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 60% ஆர்டர் பிளாக் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஓகே, நீங்கள் எப்படி கூட மார்க் பண்ணலாம் இதை. ஸோ மார்க் பண்ணிட்டா இதுதான் ப்ராபபிலிட்டி. இங்கேருந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் பிளாக் அப்படின்றது பெருசாகவும் இருக்கலாம், இவ்வளோ பெருசாகவும் இருக்கலாம், இல்லை குட்டியாகவும் இருக்கலாம். அது மேட்ரு கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்க என்ட்ரி எல்லாமே ஒன்று கேண்டில் கன்ஃபர்மேஷன், இல்லை அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் கேண்டில் கன்ஃபார்ம் பேட்டர்ன்ஸ். ஸோ இங்கே ஆர்டர் பிளாக் வந்து பெருசாக இருக்குன்றதெல்லாம் பற்றி எதுவும் கவலை வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ மார்க்கெட் டேப் பண்ணியாச்சு. அகெயின் ஒரு பை. இப்போது ஹையஸ்ட்டு ஹைன்றது இதுதான், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சு. இப்போ லோயஸ்ட் லோன்றது இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹன் பண்ணிவிட்டு ஒரு பை போகலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது இந்த ஏரியா. அண்ட் இம்பேலன்ஸ். ஏன்னா எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா வேலிட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பாருங்கள் 60% ஆர்டர் பிளாக் இல்லை, 60% இருக்குது, இல்லாமல் போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏதாச்சும் 2 இருக்கலாம், இல்லைனா மேக்ஸிமம் 3 இருக்கலாம். ஆனால் 4லாம் இருக்காது. எல்லாமே ஏதாச்சும் 2 கலந்து வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இம்பேலன்ஸ்லேருந்து டேப் பண்ணியிருக்கணும், இல்லை இங்கேருந்து டேப் பண்ணியிருக்கணும். அது கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங்க ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதுதான் ஃபெயிலியர். இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறமா நம்ம யூஸ்வலாக என்ன பார்ப்போம், இங்கே தான் மேக் ஷூராக இருக்குது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது இந்த லோ. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, இங்கே ஆப்வியஸாக ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ மார்க்கெட் ஹேண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் லைக் இந்த ஏரியா. ஓகே, மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப் ஆகணும். பட் ஆனால் இங்கே ஃபெயிலியரு. ஓகேங்களா? செல் ஆகலை. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பைக் ஆகணும்னா இந்த ஏரியா, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரிவர்சல் அப்படின்றது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டு இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது வரைக்கும் எங்கே இருந்து வேணால் ஒரு ரிவர்சல்ன்றது ஆகலாம், சொல்ல முடியாது. அது ஃபைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபிப் யூஸ் பண்ணுவோம். ஃபிப் யூஸ் பண்ணோன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ லைக் இது வந்து ஓவராலாக ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ ஆர்டர் ஃப்ளோ வந்து பியரிஷு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஏரியா வந்துச்சு அப்படின்னா ஒரு செல் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸு. லைக் இதுதான் வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர், இந்த ஹை இந்த லோ, ரைட்? இப்போ இன்பிட்வீனில் மார்க்கெட் எங்கே வந்து ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலுமே இது எல்லாமே இன்டர்னல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்னல் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து புரியாமல் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரக்சர். இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்கேன், இன்டியூஸ்மெண்ட்டும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸும். இந்த ரெண்டுமே கலந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை புரியாது. அதனால தான் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இன்டர்னல்ஸ். இங்கே ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு, அப்புறம் இந்த பிரேக் பண்ணுற வரை வெயிட் பண்ணமான்னு கேட்டால் கிடையாது. இந்த இன்டர்னல்ஸ்லேயும் ட்ரேட் எடுக்கலாம். இதை நம்ம ரேட்டராக பார்ப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இதில் எது எக்ஸ்ட்ரீம், இதுதான் எக்ஸ்ட்ரீம். அண்ட் இதில் SMT அப்படின்றது இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம், இல்லை இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். இன் பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்ருக்கோம். இதில் இன்டர்னல்ஸ். ஸோ என்ன இருக்குது ஃப்யூச்சரில் மார்க்கெட் அகெயின் ஒரு செல் ஆஃப் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சா. ஏன்னா ட்ரெண்டு கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா? இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சா. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் ஆனதுக்கப்புறமா என்ன தேவை, பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதில் இங்கே பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டை ஹேண்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற டவுட் இருக்கும். கன்சிடர் பண்ணக்கூடாது தான். பட் ஆனால் லைக் இந்த மாதிரியான ஒரு மூவ், இந்த மாதிரியான ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் டவுன் ஆகும்போது நம்ம மேக் ஷூர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா சூப்பர் சிம்பிள். நாங்கள் ஜஸ்ட் அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு ஓவராலாக ஒரு
சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன் சரிங்களா. ஓகே, ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெயிலியர் நடக்குது பார்த்தீங்களா, செல்லு இங்கேருந்து ஆகாமல் ஒரு பை போயிட்டுருக்கு. ஸோ பை அப்படின்றது இங்கே நீங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பை தான் பார்ப்பீங்க. எப்போன்னா இந்த ஏரியாவில் இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணிவிட்டு 60% ஏரியா டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் செல் ஆகணும். ஆகாமல் இந்த ஓகே இங்கே பாருங்கள், இப்போது டச் பண்ணிவிட்டு செல் ஆகணும் ஓகேங்களா. டச் பண்ணாமல் இந்த ஹையை அகெயின் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே செல் பை பார்க்கலாம் அகெயின். இந்த பைன்றது அன்டில் இது வரைக்கும் இந்த SMT வரையும், தட் மீன்ஸ் ப்ரீமியம் வரையும் ஓகேங்களா. ஸோ இங்கே நடுவில் சேஞ்ச் ஆஃப் கேட்டர்ன்ட்டு ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சிடலாம். லைக் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேட்டர்ன்றது இன்டர்னலாக ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆஃப் கேட்டர் இது மேஜர் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா இது ட்ரெண்டு ரிவர்சல்னு அர்த்தம். இதை நீங்கள் செல் பார்க்கலாம் அன்டில் இது வரைக்கும் இந்த ஒரு லோ வரைக்கும் நீங்கள் செல் பார்க்கலான்னு அர்த்தம் ஓகேங்களா. செல் பார்த்துட்டே வருவீங்க. லைக் இந்த மாதிரி ஒரு செட்டப் க்ரியேட் ஆகிட்டே வரும். ஆகிட்டே வரும்போது இது என்னாகும், ரீசெண்டாக இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட இன்டியூஸ்மெண்ட் இது சரிங்களா. அப்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது இது தான். நான் போட்டிருக்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது இன்டர்னல் நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது நம்மளுக்கு மேஜர் ஸ்ட்ரக்சரில் கன்ஃபார்ம் ஆகலை இதுதான் லோன்ட்டு. பட் ஆனால் இன்டர்னலில் 100% ஆகிருக்கு. இதுதான் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் சரியா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா லைக் இந்த இன்டியூஸ்மெண்ட்லாம் சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதுதாங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சரிங்களா. இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து ஹன் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப். நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய செல் அப்படின்றது இன்டர்னலுக்கான செல் நடந்திருக்கு. ஆனால் அதுவே 1/2 ஆகிடுச்சு. லைக் ரெண்டு செட்டப்புக்கும் இன்டர்னலுக்கும் மேஜருக்கும் சேர்ந்த மாதிரி ஆகிடுச்சு. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இது லிட்டில் பிட் கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. இது எல்லாமே நீங்கள் போக போக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க சரிங்களா. ஜஸ்ட் கேட்டுக்கோங்க ஓகே. ஸோ இப்போது இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறமா இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி மேக் ஷூர் பண்ணது எது, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இன்டர்னலில் ஹன் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸ் லைக் 60% இருக்கலாம். இங்கே எதுவும் ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் இல்லை, ஜஸ்ட் இங்கே ஒரு மேனிபுலேஷன் மட்டும் நடந்துட்டு ஒரு செல் ஆஃப் ஆகிடுச்சு. இது ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்தமாரி ஆர்டர் பிளாக்லாம் ப்ராப்பர் கிடையாது. இதுக்கு மேலே ஆர்டர் பிளாக்கும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் நான் இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தே சொல்லிட்டேன் இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 மினிட்லேயோ 3 மினிட்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு ஆர்டர் பிளாக் சொல்லி மார்க் பண்ணி இந்த இடத்துல கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் பார்த்து ஒரு செல் பண்ண முடியும். பட் ஆனால் ஸ்டார்டிங் பீரியடில் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. மார்க்கெட்டில் பார்த்து நீங்கள் பழகிறது தான் மேட்ரு. ஸோ அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கப்புறமா பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா இந்த இடத்துல ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இதில் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரும் ரைட். ஸோ மார்க்கெட் இப்போது என்ன பண்ணியிருக்கணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்ட் பண்ணிவிட்டு செல் ஆஃப் ஆகணும். முன்னாடி இங்கே என்ன சொன்னேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு செல் ஆகணும், ஆகாமல் இந்த ஒரு ஹையை அகெயின் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது நீங்கள் ஒரு பை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பை அப்படின்றது எது வரைக்கும் பார்க்கலான்னா இந்த ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் இது வரையும் நீங்கள் ஒரு பை பார்க்கலாம். இருக்கிறதுல இதான் ஹை இதான் லோ ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் எங்கேருந்து வேணால் ரிவர்சல் ஆகலாம். இது ஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹைலேருந்து வரணும். ஹைலேருந்து வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு 1 by 1 பார்த்தீங்களா. இந்த ஆர்டர் பிளாக் வந்து இங்கே மிட்டிகேட் ஆகிருக்கு, இது இங்கே மிட்டிகேட் ஆகிருக்கு. ஸோ இதுமாதிரி மிட்டிகேட் ஆகிட்டே வந்து ஃபைனலி எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, இந்த ஏரியாவில். ஸோ மார்க்கெட்டில் இங்கேருந்து நீங்கள் ஒரு செல் பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோல்டு லைவ் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஒரு செல் பார்த்தா அன்டில் நீங்கள் இங்கே செல் பேட்டர்ன் இருக்குது நடந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் ஓவரால் செல் பார்க்கலாம். தட் மீன்ஸ் நீங்கள் இங்கே ஒரு செல் பார்த்துட்டு டார்கெட்டுன்றது இந்த ஏரியா கூட வைக்கலாம் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இதெல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இதெல்லாமே ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. இங்கேயே நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பார்க்கலாம். இங்கேயும் கூட ஒரு இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் நடக்கும், ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது வந்து மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக பைக்கான செட்டப் தான் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா. ஏன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு புல்லிஷ் கேண்டல்
இன்சைடில் 3 கேண்டலுக்கு அபோவில் ட்ரேடாக இருக்குது. ஸோ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் 60% ஆர்டர் பிளாக் இது, இந்த ஒரு விக் அப்படின்றது. ஸோ மார்க்கெட் டேப் பண்ணி ஒரு பையு, அகெயின் இந்த பைன்றது இந்த ஒரு ஏரியா வரையும், ரைட். ஸோ இங்கே இந்த பிரேக்அப் ஸ்டேஜ் நான் பேசிகிட்ருக்கேன், ஓகேங்களா. இது செல் ஆகணும், லைக் ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணிடணும், பிரேக் பண்ணி ப்ராப்பராக க்ளோஸ் வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு மேனிப்புலேஷன். ஸோ இவ்வளோ நாள் நான் சொன்ன காட்டின எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கணும், இது ப்ராப்பரான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லைன்ட்டு, இது ஒரு ஃபேக். ஸோ அகெயின் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு ஆக்சுவலாக இது தான் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஏன்னா இங்கே ப்ராப்பராக க்ளோஸ்ன்றது அபோல் வைக்கலாம் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு. ஸோ இது டபுள் டாப்பாக இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக இங்கே கூட வைக்கலாம். ஸோ வச்சிங்க அப்படின்னா இதுதான் உங்களோட எக்ஸ்ட்ரீம் ஏரியா. அண்டு இது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன் ஒரு 60% ஏரியா. அண்டு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கப்புறமா இது உங்களோட பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், ரைட். ஏன்னா ஹன் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கேன். ஸோ அப்புறம் இது உங்களோட இன்டியூஸ்மெண்ட்டாக வரும். ஏன் இது இன்டியூஸ்மெண்ட்டாக வரும்னா இந்த லோ கிடையாது, இந்த லோ. ஏன்னா இது ஒன்றுத்துக்கு ஒன்று மிட்டிகேட் ஆகிருக்குல்ல, அப்போ ரெண்டுமே சேம் லோ தான். ஸோ மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு என்ன இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பேக் இருந்தால் 60% ஏரியா, மார்க்கெட் டேப் பண்ணி ஒரு பை. உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கா சார்ட்டு சொன்னதை வச்சு? இதில் என்ன ஒரு ஃபன்னி ஃபேக்ட்னா, நான் இப்போ சொல்லும்போது எல்லாமே சூப்பராக புரியும். ஆனால் நீங்கள் லைவ் சார்ட் போயிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக புரியாது, லைக் 50% புரியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சார்ட்டில் உங்களுக்கு ஃபேவரட்டான பேர் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸை ஜஸ்ட்டு பார்த்து பழகுங்க. அந்த உங்களோட ஃபேவரட் பேர் என்னவோ அதில் அனாலிசிஸ் பண்ணுங்கள், சரிங்களா. அதில் பேக் டெஸ்ட் எடுங்க. அதில் என்ன பேக் டெஸ்ட் எடுத்தீங்களோ அதே ரிசல்ட்டை வேறு ஒரு பேரில் இதே ஸ்ட்ராட்டஜியில் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்று தான், பட் ஆனால் பேருன்றது வேறு. பேருன்றது நேச்சர் மாறிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கோல்டில் இப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு சில பேட்டர்ன்ஸில் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கும். சரி எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி ஜேபிஒய் இந்த மாதிரி பேர்ஸ்லாம் போய் காட்டுவீங்க. அப்படி காட்டும்போது அங்கே ஃபெயிலியர் நடக்கும். ஏன்னா இங்கே பார்த்துருக்கக்கூடிய நேச்சர் வேறு, அங்கே இருக்கக்கூடிய நேச்சர் வேறு, ஓகேங்களா. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ காய்ஸ் இங்கே டீச் பண்ணியிருக்க விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டுடே செஷன் இவ்வளோ தான், நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம், சரிங்களா. தேங்க்யூ.